என்ன சார், நீங்க என்ன தூங்கலையா? இல்ல அனு, நீ தூங்கு. சார், நீங்களும் தூங்குங்க. நான் வேணா கார்ல போய் தூங்குறேன். நீங்க இங்க படுத்துக்கோங்க. இல்ல அனு, நீ தூங்கு. ஏன் சார், திரும்பவும் யாராவது பிரச்சனை பண்ணுவாங்கன்னு பாக்குறீங்களா? யாராவது இல்ல, ஏதாவது. ஏதாவதுனா? இங்க சுத்தி ஏதோ ஒரு வாசனை வருது அனு. தாழம்பூ வாசனைன்னு நினைக்கிறேன். தாழம்பூ வாசனைக்கு பாம்பு வரும்னு சொல்லுவாங்க. நீங்க வேற ஏன் சார் பாம்பு பாம்புன்னு பயமுறுத்துறீங்க? பயப்படாத அனு, நான் பாத்துக்கிறேன். அதுக்காக தானே தூங்காம முழிச்சிட்டு இருக்கேன். சார், முதல்ல நீங்க இங்க வந்து உட்காருங்க சார். எனக்கு பயமா இருக்கு. ஏதோ சத்தம் கேக்குற மாதிரி இருக்குல்ல சார்? அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பாம்புன்னு சொல்லுவாங்க. சார், நீங்க வேற பாம்பு பாம்புன்னு சொல்லாதீங்க. பங்கஜ் இங்க இருந்திருந்தா அது பாம்பு இல்ல, பேயின்னு கரெக்ட் பண்ணிருப்பான். என்னது பேயா? ம். ஐயோ, அதுக்கு பாம்பே பெட்டர் சார். என்ன சந்துரு, அதுக்குள்ள எந்திரிச்சிட்ட? சரியா தூங்கலையா? இல்ல நான் நல்லா தூங்கிட்டேன். ஐயா, தம்பி நைட்டு நல்லா தூங்குனாரா? நல்லா தூங்குனாருங்க. இப்பதான் எழுந்திருச்சாரு. ஆமா, நீங்க 2 பேரும் வீட்டுக்கே போலையா? பைக்ல போயிருக்கலாம்ல. உன்னை விட்டுட்டு எப்படி போறது சந்துரு? என்ன நைட்டு ஃபுல்லா 2 பேரும் கார்லயே இருந்தீங்க? தூங்குனீங்களா இல்லையா? நல்லா தூங்கினோம். மெக்கானிக் வந்து தான் எங்களை எழுப்பி விட்டான். இன்னும் கொஞ்ச நேரத்துல காரை ரெடி பண்ணிடுவான். வந்துட்டானா? இன்னைக்கு இருக்கு அவனுக்கு ராஸ்கல். விடு சந்துரு, அதான் வந்து சரி பண்ணிட்டாங்கல்ல. சரி, உன் கால் வலி எப்படி இருக்கு? இப்ப கொஞ்சம் பரவாயில்ல அனு. ஆனா எந்திரிச்சு நடந்தாதான் வலிக்குமோன்னு பயமா இருக்கு. அதான் அப்படியே உட்காந்துருக்கேன். அட பயப்படாதப்பா, எந்திரிச்சு நடங்கிறல்ல. இல்ல வைத்தியரே, காலை ஊன்னாலே லேசா நடுங்குறாப்புல இருக்கு. என்னப்பா நான் அவ்வளவு சொல்றேன், ரொம்ப பயப்படுறியப்பா. எந்திரி. ம். ம், மெதுவா. ஆ, எந்திரி. அப்படி ஒன்னும் வலி தெரியல வைத்தியரே. இப்ப இருக்க வலியும் வெயில் ஏற ஏற காணாம போயிரும். சரி. இந்தாமா,
இந்த மருந்தை மறக்காம சாப்பிட சொல்லு. தைலத்தை நல்லா காலில் தடவி வெந்நீர் ஊத்திரம் கொடுத்தா சீக்கிரமே குணமாயிரும். ரொம்ப நன்றிங்க வைத்தியரே. என்னப்பா பணம் தர போறியா? நாம இப்ப இங்க நிக்கிற நிலைமை உங்க தாத்தா எங்களுக்கு கொடுத்ததுப்பா. அந்த காலத்துல சுத்துப்பத்து கிராமத்துல வைத்தியரே கிடையாது. எங்க தாத்தா தான் ஒரே வைத்தியர். வெட்டு குத்துனாலும் சரி, விச கடினாலும் சரி, எங்க தாத்தா தான் மருந்து வச்சு கட்டி விடுவாரு. எங்க குடும்பத்துக்கு இந்த இடத்தையும் கொடுத்து சுத்தி வர இருக்கிற இந்த இடத்துல தேவையான மூலிகைகளையும் வளர்த்துக்க சொன்னாரு உங்க தாத்தா. நீ வந்து இங்க தங்கி வைத்தியம் பார்த்துக்கிட்டது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா. உங்ககிட்ட நான் பணம் வாங்கலாமா சொல்லு? உங்க தாத்தா பார்த்து வளர்த்த ஊரப்பா இது. கிளம்பு கிளம்பு. சரிங்க. சரிங்க, ரொம்ப நன்றி. நாங்க வரோம். வரங்கய்யா. சரிம்மா, போலாம். சுந்தரத்துக்கு தான் நன்றி சொல்லணும். சரியான நேரத்துக்கு நீங்க மட்டும் வரலனா. நல்ல நேரத்துல அனு மேடம் ஃபோன் பண்ணாங்க. அதனால தான் என்னால இங்க வர முடிச்சது. நீங்க நன்றி சொல்றதா இருந்தா அனு மேடத்துக்கு தான் சொல்லணும். ஆனாலும் நீங்க உங்க உயிரை பத்தி கூட கவலைப்படாம என்னை காப்பாத்துனீங்க. வெறும் நன்றின்னு ஒரு வார்த்தையில சொன்னா பத்தாது. அன்னைக்கு அண்ணம்மா, இன்னைக்கு நானு. உங்களுக்கு நாங்க ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். முதல்ல வீட்டுக்கு வாங்க போலாம். வீட்டுல எல்லாரும் நீங்களும் அனுவும் எங்கன்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. நைட்டு முழுக்க நாம இங்க இருந்தோன்னு வீட்டுல யாருக்கும் தெரியாதா? எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டேன். ஆனா உங்களுக்கு இப்படி ஆனது தெரிஞ்சா ரொம்ப கவலைப்படுவாங்கன்னு வீட்டுல யார்கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டேன். நல்ல வேலை உங்க அம்மா கிட்டயா சொன்னீங்களே. எங்க வீட்டெல்லாம் இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. என்னெல்லாம் தேட மாட்டாங்க. ஆமா சுந்தரம், நேத்து வந்த அந்த ஆளுங்கெல்லாம் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியல, ஏதோ திருடனுங்க போல. விடுங்க, பாத்துக்கலாம். வாங்க போலாம். என்ன ஆச்சு? இன்னும் இந்த அனு சந்துரு 2 பேரையும் காணோம். அவங்க 2 பேரும் வந்தாங்கன்னா என்னது நைட்டு 2 பேரும் தனியா இருந்தீங்களா அப்படின்னு ஒரு பேச்ச போட்டு ஆரம்பிக்கலான்னு பார்த்தா இன்னும் காணோம். எப்படியோ நேத்து ராத்திரி 2 பேரும் நல்ல மனசு விட்டு பேசிருப்பாங்க. வந்த உடனே ஆரம்பிச்சா 2 பேரும் காதலிக்கிறத அவங்களாவே சொல்லிடுவாங்க. அப்புறம் என்ன, கல்யாணத்தை பத்தி பேசி உடனே முடிச்சிடலாம். இத்தனை பேர் முன்னாடி புஷ்பாவால கண்டிப்பா முடியாதுன்னு சொல்ல முடியாது. போதாததுக்கு அனு நைட்டு முழுக்க நம்ம சந்துரு கூட தனியா இருந்திருக்கா. அதோட சந்துரு மாதிரி ஒரு நல்ல பையனை இந்த புஷ்பா என்ன வேண்டாம் நான் சொல்ல போறா? என்னால சந்திரக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு, அப்படியே நம்ம சூர்யாக்கும் நல்லது நடந்திருக்கு. இந்த நாளை என்னால மறக்கவே முடியாது. என் பிளான் கச்சிதமா முடிஞ்சிருச்சு. எஸ், சூப்பர் ஜெயந்தி. என்ன சின்ன மருமகளே, சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிற மாதிரி இருக்கு? என்ன பார்த்தா சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுதா? நானே சந்து வரலையேன்னு பதட்டத்துல இருக்கேன். பதட்டத்துல இருக்கியா? பதட்டத்துல இருந்தா இப்படிதான் துள்ளி குதிக்கணும்னு உங்க அம்மா சொல்லி கொடுத்து வளர்த்திருக்காங்களே. உங்க அம்மாவை விட எங்க அம்மா என்ன நல்லா தான் வளர்த்திருக்காங்க. தேவையில்லாம என்னோட வாயை கிளறாதீங்க. வாயை கிளறதுக்கு அது என்ன கடாயா? இவ பதில் பேசாம போக மாட்டாளே. ஐயோ போலீஸ்காரா, உனக்காகத்தானடா காத்துக்கிட்டு இருக்கேன். அந்த 3 ரவுடிகளை நீ போட்டுட்டேன்னு தகவல் சொன்னா அதை விட வேற என்னடா சந்தோஷம் எனக்கு இருக்க முடியும்? ஐயோ, இந்த சந்திர நேத்து நைட்டு போனவன் ஆளையும் காணோம், ஒரு போனையும் காணோம். அவனுக்கு போன் பண்ணாலும் நாட் ரீச்சபிள்னு தான் வருது. ஒரு நைட்டு முழுக்க ஒரு பொண்ணோட வெளியில சுத்தினா யார் இவனுக்கு பொண்ணு கொடுப்பாங்க? ஐயோ கடவுளே. என்ன மாமா அப்படி முறைச்சு பாக்குறீங்க? நான் எங்கம்மா உன்னை பார்த்து முறைக்கிறேன்? என் பார்வையே அப்படித்தானே, உனக்கு தெரியாதா? உங்களை பார்த்தா நீங்க என்னமோ என்கிட்ட கேட்க வர மாதிரியே எனக்கு தோணுது. கேட்கணும் தான் தோணுது, கேட்க முடியலையே. நான் ஏதாவது உங்ககிட்ட கேட்க போய் நீ அதுக்கு பதில் சொல்லி, பதிலுக்கு நான் உனக்கு பதில் சொல்லி, அதுக்கு நீ என்ன திட்டி, இதெல்லாம் தேவையா? நான் என்னைக்கு மாமா உங்களை திட்டி இருக்கேன்? அது ஒண்ணும் இல்ல சின்ன மாமா. இந்த சந்திரன் நேத்து வெளியில போனா
விடிஞ்சு இவ்ளோ நேரமாச்சு, அவனையும் காணோம், அந்த அணுவையும் காணோம். இவன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா இவனை நம்பி யார் பொண்ணு கொடுப்பா? எனக்கு ஒரு ஐடியா தோணுதுமா. பேசாம சந்துருவையே அணுவுக்கு கட்டி வச்சுட்டா என்ன? என்ன மாமா உளறீங்க? நான் வந்து உங்ககிட்ட போய் சொன்ன பாருங்க, கொஞ்சமாவது பொறுப்பு இருந்தாதானே பேச்சுல அது வரும். வாய்க்கு வந்ததெல்லாம் உளர வேண்டியது, அப்புறம் யார்கிட்டயாவது திட்டு வாங்க வேண்டியது. ச்சே. நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்னு இவ இவ்வளவு கத்திட்டு போறா? ஒருவேளை அந்த அணு போலீஸ்காரி தானே இவளுக்கு தெரிஞ்சு போச்சா? அணு ஏன் இவன் கூட போனோம்? அப்போ இந்த போலீஸ்காரன் பைக் எடுத்துட்டு வேகமா போறது அந்த போலீஸ்காரையை பார்க்கத்தானா? அந்த 3 ரவுடிங்களையும் என்கவுண்டர் பண்ணிட்டு வருவான். நாம தெனாவிட்டா இருக்கலாம்னு நினைச்சோமே. போச்சு, எல்லாம் போச்சு. ஐயோ, அந்த ரவுடிங்களுக்கு என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரியலையே. எப்படி பணத்தை கொடுக்கறது? அதுவும் அந்த பிரஷ் தலைய இருக்கானே, தலைன்னு கூப்பிட்டு என் தலைக்கே ஆப்பு வைப்பா. ஐயோ, போலீஸ்கார என்ட்ரிய கொடுத்துட்டான்டா. அவ இங்க வந்து ரீலா கதை விடுவான். இந்த லூசிங்க எல்லாம் வாய பிளந்து கேட்டுட்டு இருக்கோம். ஐயோ, சந்துரு அணு கூட தனியா இருந்துட்டு வருவான்னு நினைச்சா இந்த சுந்தரமும் கூட வரா. ஐயோ, நாம போட்ட பிளான் எல்லாம் வேஸ்டா? என்னது ஒண்ணுக்கு ஒண்ணு மூஞ்சி பார்த்து முழிச்சிட்டு இருக்குங்களே. காலையில காப்பியை கூட போடாம எங்கடா போடுன்னு சுந்தரத்தை பார்த்து கேள்வி கேட்கணுமே. கேட்காது, ஒன்னும் கேட்காது. நாம தான் கேட்கணும். நாம கேட்டா மட்டும் அந்த போலீஸ்கார சம்பந்தமே இல்லாம பதில் சொல்லுவான். அதுக்கு இங்க இருக்கிறதெல்லாம் சூப்பர் சூப்பர்னு கைதட்டி பாராட்டும். நமக்கு எதுக்கு வம்பு? நாமளும் இதுங்க மாதிரியே பேந்த முழிச்சிட்டு இருப்போம். ராஜி, அவனுக்கு சந்துரு, என்னடா ஆச்சு? ஏன்டா இப்படி நொண்டி நொண்டி நடக்கற? நீ முதல்ல வந்து உட்காரு. உட்காரு கண்ணா. ஏன்டா நொண்ட்ற? ஒண்ணுலமா, கால் சுளுக்கிக்கிச்சு. கால் சுளுக்கிச்சா? ஏன் கால் சுளுக்கிக்கிச்சு? ஏன் கால் சுளுக்கிக்கிச்சு? நான் சொல்றேன். அவனுக்கு தான் கால் சுளுக்கிக்கிச்சு. நான் அவன்கிட்ட தான் கேக்குறேன். அவனே பதில் சொல்லட்டுமே. நீ சொல்டா, ஏன் கால் சுளுக்கிக்கிச்சு? என்ன ப்ரோ, எப்படி சுளுக்கிருச்சுன்னு கேட்டா இன்னொரு காலையும் சுளுக்கி வேணா காட்டவா? ஒரு நாள் சுந்தரத்தோட போனதுக்கு சுந்தர மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டியடா. டேய், அவர் காலையில இருந்தே இப்படிதான் உளறிட்டு இருக்காரு. நீ அவர் கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்காத. சந்துரு, நைட்டு ஃபுல்லா எங்கடா இருந்த? என்ன சித்தி, நீங்க தானே அணுவை கூட்டிட்டு கோயிலுக்கு போயிட்டு வர சொன்னீங்க. அது அணு கேட்டா நான் உன்னை கூட்டிட்டு போக சொன்னேன். அதுக்குன்னு நைட்டு ஃபுல்லா உன்னை வீட்டுக்கு வர வேணாம் நான் சொன்னேன். இல்ல சித்தி, திரும்பி வர வழியில கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. நல்ல வேலை சுந்தரம் வந்தாரு. ஆமா, கார் ரிப்பேர் ஆனாலோ அதுக்கு பிரச்சனை வந்தாலோ உடனே காப்பாத்த சுந்தரங்க வராரு. அது எப்படி? சுந்தரம் என்ன கார் டிரைவரா, மெக்கானிக்கா, இல்ல வீட்டுல சமையக்காரரா? இதுக்கு நீதான் பதில் சொல்லணும். சுந்தரம் பதில் சொல்ல கூடாது. டேய், இது என்னோட ஆசரா. சொல்டா. என்ன லூசா ப்ரோ நீ? அவரு எப்படி வந்தாரு நீங்க அவர்கிட்ட தானே கேட்கணும், என்கிட்ட கேக்குறீங்க? அனுதான் எனக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னா. யார்டா உன்னை அடிக்க வந்தது? யாரோ திருடனுங்க போல. கால் இப்ப எப்படிடா இருக்கு? வாடா நம்ம டாக்டர் கிட்ட போலாம். இல்லம்மா, கால் இப்ப பரவாயில்ல. வைத்தியர் தைலம் கொடுத்திருக்காரு, அதை தடவி இருக்கேன், சரியாயிடும். அனு,
நைட்டு நீ என்கிட்ட சொன்னோனே நான் பதறி போயிட்டேன். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நீயோ வீட்ல யார்கிட்டயும் சொல்ல வேணான்னு வேற சொல்லிட்ட. நைட்ல எனக்கு தூக்கமே வரல தெரியுமா? நைட்டே சொல்லிருந்தா இவங்க எல்லாரும் உன்ன மாதிரியே பதறி இருப்பாங்க. உடனே கார் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஆனா சந்துரு பாவம் மருந்து கொடுத்த உடனே நல்லா தூங்கிட்டான். அவனை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமேனு தான் நான் சொல்லல. அச்சோ, இப்படி ஆயிடுச்சே. என்னவோ அண்ணு, நல்ல வேளை நீ சுந்தரத்துக்கு ஃபோன் பண்ண, இல்லனா பெரிய பிரச்சனையா இருக்கும். ஆனா ஒரு வார்த்தை எங்களுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிருந்தா நாங்களும் நிம்மதியா இருந்திருப்போம்ல. நான் நைட் டைம் வீட்டுக்கு வராம இருக்கிறது இதான் ஃபர்ஸ்ட் டைமா? என்னமோ புதுசா வரா மாதிரி பயப்படுற. டேய், உங்க அம்மாவுக்கு அது பயம் இல்லடா. சந்துரு, இவ காலையில இருந்து இப்படிதான் ஏதாவது சொல்லிட்டு இருக்கான். எங்க அவனை கூட்டிட்டு வாங்க. டேய் சந்துரு, பாப்பலாம். பாத்து மெதுவா 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 நட. லீலா, எங்க நீ இவ்ளோ சீக்கிரமா போற? அது காலேஜ்க்கு தான்க்கா. இவ்ளோ சீக்கிரமா காலேஜுக்கா? ஆச்சரியமா இருக்குது. அது காலேஜ்ல டூர் போறோம். ஏய், என்ன டூரு? எங்க போற? டூர்னா அது பக்கத்துல தாமா, சைட் விசிட். உனக்கு சைட் விசிட்லாம் உண்டா? ஆமா, நீ எந்த குரூப்? எனக்கு சைட் விசிட்லாம் உண்டுன்னு நேத்து நைட்டு தான் எனக்கே தெரியும். அதுக்குன்னு நீ பாட்டுக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லாம கிளம்பி போவியா? சைட் விசிட்னா எங்கேயும் போறது இல்லம்மா, இங்க வேலூர்ல தான். எங்க காலேஜ்க்கு பக்கத்துலயே இருக்க இடத்துக்கு தான் போறோம். அது தினமும் காலேஜ்க்கு போற மாதிரி தான். நான் என்னமோ உன்னை ஏமாத்திட்டு எங்கேயோ போற மாதிரி சொல்றேன். ஐயோ, அதுக்கு இல்லடி. நீ பாட்டுக்கு சந்துரு மாதிரி நைட்டு ஃபுல்லா வீட்டுக்கு வரலனா நாள வயித்துல நெருப்பு கட்டிட்டு இருக்கணும். சந்துரு நைட் ஃபுல்லா வீட்டுக்கு வரலங்கிறதுக்கு சந்தோஷப்பட்ட மாதிரி தெரிஞ்சிச்சு. அட சும்மா இருங்க சின்ன மாமா. அவன் ஆம்பளை பையன், நைட்டு ஃபுல்லா வீட்டுக்கு வரலனா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. லீலா என்ன அப்படியா? நேத்து அனுவ காணுன்னு புஷ்பா எவ்வளவு கவலைப்பட்டாங்க தெரியுமா? சரிம்மா, நீ இப்படியே பேசிட்டே இருந்தா தாத்தா என்ன கேள்வி மேல கேள்வி கேட்பாரு. அப்புறம் எனக்கு லேட் ஆயிடும். நான் கிளம்புறேன். சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. என்ன? என்னம்மா ரஜினி, எங்க கிளம்பிட்ட? அண்ணே, இந்த சக்கரைய குடுத்துட்டு காலனி நிலவரத்தை நைஸா தெரிஞ்சிட்டு வந்துறேனே. நல்ல விஷயமா. நீ சீக்கிரமா போயிட்டு சீக்கிரமா வந்துரு. நீ சொல்ற விஷயத்துக்காக தான் அண்ணா ஆசையோட காத்துட்டு இருப்பேன். என்ன? சரி போ. பிரேமா, உங்க வீட்டுக்கு தான் நான் வந்துகிட்டு இருக்கேன். என்ன ரஞ்சினி, காலங்காத்துல என்ன பார்க்க வந்திருக்க? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இல்ல, நேத்து உங்ககிட்ட சக்கரை வாங்கினேல, அத கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். நீ எங்க ரஞ்சினி என்கிட்ட சக்கரை வாங்க வந்த? அதுவும் நேத்திக்கு? அப்போ நான் உன்கிட்ட சக்கரை வாங்கலையா? யார்கிட்ட வாங்கியிருப்பேன்? நல்ல கதையா இருக்கு போ. யார்கிட்ட வாங்கினு கூட மறந்து போச்சா? அது காலனில நிறைய விஷயம் நடந்துகிட்டு இருக்குல்ல, அதான் என்ன செஞ்சோம் என்ன பேசணும்னு ஒண்ணுமே ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. நம்ம காலனிலயா? என்ன கதை ரஞ்சினி? என்ன புதுசா கேட்டுக்கிட்டு இருக்க? நேத்து உங்க வீட்டுக்கு சக்கரை வாங்க சாந்தா வந்தால? வந்தா எதையுமே அவ விளக்கமா சொல்லாம என்னமோ சுத்தி சுத்தி சொல்லிட்டு போனா. அதே கூத்துதான். என்ன அநியாயம் பத்தியா இந்த அனு பண்ணது? இப்படி அவர் பொண்ணு பண்ணுவா? விஷயம் உண்மையாங்கிறது தெரியாம இப்படி எல்லாம் பேசுறதுல நல்லது இல்ல ரஞ்சினி. ஆமாமா, நீ சொல்றதும் ஒரு வகையில சரிதான். அதனால்தான் நானும் இந்த விஷயத்த மென்னு முழுங்கி மெதுவா பேசுறேன். ஆனாலும் எங்க அண்ணன் கிட்ட ஆபீஸ் மேனேஜர் இருக்காங்களே, அவங்களே சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்ல, எங்க அண்ணனே அனுவோட வாய்ஸ் மெசேஜ கேட்டேன்னு சொன்னாரு. அப்படியா? நம்ம காலனில இப்படி இல்லாம நடக்குது. நான் சொல்றேன், தப்பா நினைச்சுக்காத. உங்க அண்ணனையும் நம்ப முடியாது. நீங்க பாருங்க, எங்க அண்ணன் ஒண்ணும் அந்த அளவுக்கு எல்லாம் பொய் சொல்ல மாட்டாரு. என்னத்த சொல்ல, நமக்கு உண்மையா பொய்யான்னு தெரியாம ஒருத்தர் பத்தி பேசுறது நல்லது இல்ல. என்ன ரஞ்சினி, காலங்காத்தாலே சக்கரை எடுத்துட்டு எங்க கிளம்பிட்ட? என்னத்த சொல்றது, இப்பதான் நான் பிரேமாவை பாத்துட்டு வரேன். அவ
அவ என்னடனா பெரிய குண்டை தூக்கி போட்டா. என்ன ரஞ்சினி சொல்ற? அந்த பிரேமா நம்ம அணுவையும் அந்த சூரிய பிரகாஷ் அறையும் வச்சு தப்பு தப்பா பேசுறா. விஷயம் தெரியாம இப்படி எல்லாம் பேசலாமான்னு கேட்டா அவ என்கிட்டயே கோச்சுக்கிறா. நேத்து சாந்தா என்கிட்ட அப்படிதான் சொன்னா. நான் அவளை நல்லா திட்டி அனுப்பிட்டேன். இப்ப என்னடானா பிரேமாவும் சொல்றாளா? என்னதான் நடக்குது காலனிக்குள்ள? இல்ல இல்லக்கா, விஷயம் உண்மையானு தெரியாம நாம அதை பத்தி பேசுறது தப்பு இல்ல. அதுவும் ஒரு பொண்ணோட வாழ்க்கை இல்லையா? ஆமா ரஞ்சினி, ஆனா இவங்க சொல்றத பார்த்தா நம்பாம இருக்க முடியலல. ஆனா அண்ணு முகத்தை பார்த்தா அவ அப்படியெல்லாம் செய்வாளான்னு நம்பவும் முடியல. ஒரே குழப்பமா இருக்கு. இல்ல, இந்த புஷ்பாவையும் ஆளையே காணோம் இல்லையா, அதனாலதான் ஒரே யோசனையா இருக்கு. நானும் அதத்தான் யோசிச்சேன். அவங்க 2 பேரோட பாதுகாப்புக்கு சுப்புவே புஷ்பாவை அனுப்பிச்சிட்டாருன்னு நம்ம பிரேமா சொல்றா. அதே எப்படி? புஷ்பாவும் கூட போயிருக்கானா? அனு பாதுகாப்பா இருக்கான்னு தானே அர்த்தம். அதோட புஷ்பாவும் லேசுப்பட்டவே இல்ல. தப்பு தண்டானா பொண்ணு காலை உடைச்சிட மாட்டா. அத பத்திலாம் எனக்கு என்ன தெரியும்? ஏன் காதுல விழுந்தது நான் உங்ககிட்ட சொன்னேன். ஆனா இந்த புஷ்பா அனு கூடவே போகணும்னு என்ன அவசியம்? அதையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும்ல. பொண்ணு தனியா போக கூடாதுன்னு கூட போயிருப்பா. அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. ஆமா ஆமா, கரெக்டா சொல்லிட்டீங்க. நானும் அதே தான் நினைச்சேன். தண்ணி அடிக்க போறீங்களா? போங்க போங்க போங்க, சீக்கிரம் போங்க, தண்ணி நின்னுட போகுது. ஐயோ, இதுகிட்ட போய் சொல்ல வந்தேன் பாரு. அக்கா அக்கா. என்ன ரஞ்சினி ஆச்சரியமா இருக்கு? அக்கா அக்கான்னு கூப்பிடுற? நான் என்னைக்கு உங்களை பேர் சொல்லி கூப்பிட்டுருக்கேன் கமலா? சரி சரி, எது கூப்பிட்ட? அதுவா, எனக்கு கொஞ்சோண்டு காபி தூள் தரியா? என்னது காபி தூளா? நீ எப்பவுமே டீ தானே குடிப்ப? நம்ம காலனில எவ்வளவோ நடந்துகிட்டு இருக்கு, அதெல்லாம் விட்டுரு. நான் டீ குடிக்காம உன்கிட்ட கொஞ்சம் காபி தூள் கேட்டா மட்டும் அதுக்கு ஒரு வியாக்கியானமா ஒரு கேள்வியை கேளு. என்ன நடக்குது இந்த காலனில? இப்பதான் பிரேமா என்கிட்ட சொன்னா. நீ ஏதோ அவகிட்ட சொன்னியாமே. யாரு? நான் சொன்னனா? அவதானே என்கிட்ட சொன்னா. என்ன ரஞ்சினி இது? நீ உங்க அண்ணனும் சொன்னதா அவ சொன்னா? அனு அந்த மாதிரிலாம் செய்யற பொண்ணு இல்லையம்மா. ஆமாமா, நானும் அதே தான் நினைச்சேன். நானும் அவகிட்ட அதை தான் சொன்னேன். நாம உண்மை தெரியாம எந்த விஷயத்தையும் பேசிடக்கூடாதுல்ல. சரி சரி, நீ வேலையை பார். நிறைய வண்டு இருக்கு போல இருக்கு, பொறுக்கி போட்டுட்டு நல்லா உப்பாவை கிண்டி தின்னு. மகமாய், அனு சின்ன பொண்ணு. தான் பண்ண சேலஞ்சில் வின் பண்ணணும்னு எதோலாமா பண்றா. ஒரு வகையில் அவ பண்றது என்னமோ தப்பு தான். ஆனா அதை அவ தப்பான எண்ணத்துல பண்ணல. ஒருத்தரை ஏமாத்தி அந்த இடத்த வாங்குற மாதிரி என் பொண்ணை நான் வளர்க்கல மகமாய். அவ பண்ண இந்த தப்பை மன்னிச்சு அவ சேலஞ்சில் ஜெயிக்கிறதுக்கு நீ தான் வழிகாட்டணும் தாய். வீட்டுக்கு போயிருந்தீங்களோ? புஷ்பாவும் அனுவும் வீட்டுல இல்ல, ஊருக்கு போயிருக்காங்க. எல்லாமே ஏன் ஊர் தான்ப்பா. எல்லாரும் ஏன் பிள்ளைங்க தான் மகனே. ஊரு விட்டு ஊரு போறோன்னு நீங்க நினைக்கிறதெல்லாம் வெறும் நினைப்பு தான். யார் யார் தலையில என்ன எழுதி இருக்கோ அதுதான் நடக்கும். மத்த எல்லாமே நாம நினைச்சுக்கிறது தான். சரிதாம்மா. சரின்னு நாம நினைக்கிறதெல்லாம் தப்பாகும், தப்புன்னு நாம நினைக்கிறதெல்லாம் சரியாகும். பாலுன்னு நினைக்கிறது பாம்பாகும், பாம்புன்னு நினைக்கிறதெல்லாம் கயிறாகும். நிலம்னு நினைக்கிறது நீலகண்டனுடைய விஷமாகும் மகனே. புரியலையம்மா. புரியாதுப்பா. ஏன்னா அது ஆத்தா போட்ட முடிச்சு. அவிழ்க்க போறேன்னு போறவங்கெல்லாம் அதல பாதாளத்துக்கு போயிடுவாங்கப்பா. உன் பொண்ண கைக்குள்ள வச்சுக்கன்னு ஆத்தா சொன்னத மறந்துட்டியா மகனே?
உள்ளங்கைக்குள்ளதான் உலகம் இருக்கு. ஏன்னா நம்ம உள்ளங்கையில தான் அந்த அகிலாண்டேஸ்வரி இருக்கா. அவளை கும்பிடு. அவளை கைவிட்டா, அவ சொல்றத மறந்தா, அவளால கூட உன்னை காப்பாத்த முடியாது. ஆத்தா வரா, ஆத்தா மகமாயி வரா, ஆத்தா வரா, ஆத்தா மகமாயி வரா. ஹலோ புஷ்பா, நான் தான் பேசுறேன். கோயில்ல இப்ப நான் சாமியாடி அம்மாவை பார்த்தேன். என்ன சொன்னாங்க சுப்பு? அவங்க என்னெல்லாமோ சொன்னாங்க புஷ்பா, எனக்கு ஒண்ணுமே புரியல. உன் பொண்ணை எங்கெல்லாமோ அனுப்புறியே, உன் பொண்ணை பத்திரமா பாத்துக்கோன்னு ஆத்தா சொன்னாலே அப்படின்னாங்க. அப்புறம் ஆத்தாவை கும்பிட சொன்னாங்க. அப்புறம் இது இந்த நிலைமையெல்லாம் விஷமாயிடும் அப்படின்னு என்னென்னமோ சொல்றாங்க, ஒண்ணுமே புரியல. ஐயோ, என்ன சுப்பு சொல்ற? ஆமா புஷ்பா, நீ என்ன பண்ற? எதுக்கும் இன்னைக்கு அணுவை கோயிலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு வந்துரு. சரி சுப்பு. அப்புறம் புஷ்பா, நீ ஒன்னும் பயப்படாத, நான் சொன்னதை கேட்டு சாமியை கும்பிட்டா எல்லாம் சரியாயிடும் தான் சொன்னாங்க. என்ன? சரி, ஜாக்கிரதையா இருங்க. வச்சிடுறேன். என்ன லீலா, கிளம்பிட்டியா? இப்பதான் வீட்டை விட்டு வெளியே வரேன். கொஞ்ச நேரத்துல பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருவேன். ஏன் லீலா லேட்டு? எத்தனை தடவை ஃபோன் பண்ண தெரியுமா? நீ வரமாட்டியோன்னு ரொம்ப வெக்ஸ் ஆயிட்ட. என்னடா கிளம்பி வர வேணாமா? வீட்டுல ஆளாளுக்கு 1000 கேள்வி கேக்குறாங்க. ஒவ்வொருத்தரையும் சமாளிச்சுட்டு வருது அவ்வளவு என்ன ஈஸியா? நான் என்ன பசங்களா ஏன் இஷ்டத்துக்கு சுத்துறதுக்கு? உண்மையை சொல்றதுன்னா ஈஸி, எல்லாத்தையும் சொல்லிட்டு கிளம்பிடலாம். ஆனா நான் சொன்னது போய் எல்லாரும் நம்புற மாதிரி சொல்லிட்டு வர வேணாமா? சரி சரி, டென்ஷன் ஆகாத. கிளம்பிட்டல, அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம். நான் அப்பவே கிளம்பிட்டேன். ஆனா எங்க வீட்டுக்கு ஒரு ஃப்ரெண்டு வந்திருக்காங்கன்னு சொன்னல, அவங்க 1000 கேள்வி கேக்குறாங்கடா. அவங்கள சமாளிச்சுட்டு வரதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. யாரு? அன்னைக்கு நைட்டு நம்ம பேசும்போது நடுவுல வந்து பேசினாலே அவளா? அவங்கதான். சரியான எரிச்சல். சரி லீலா, நான் பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நேரம் காக்க வைக்காத. உனக்காக ரொம்ப வருஷம் காத்துக்கிட்டு இருந்துட்டேன். இனிமே என்னால வெயிட் பண்ண முடியாது லீலா, சீக்கிரம் வந்துரு. டேய், டயலாக்லாம் பேச கத்துக்கிட்டியா? இல்லனா உன்ன மாதிரி பொண்ணுங்களெல்லாம் வீட்டை விட்டு வெளியில வர வைக்க முடியுமா? என்னது பொண்ணுங்களா? சாரி லீலா, வாய் தவறி வந்துருச்சு. பொண்ணு பொண்ணு, ஒரே ஒரு பொண்ணு தான், அதுவும் நீ மட்டும்தான். சரி பை, நான் வரேன். என்னடா ரெடியா? ரெடி மச்சி, சீக்கிரம் வா. டைம் ஆகுது இல்ல, எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறது? என்னை விட நீ ரொம்ப பறக்குற. பொறுடா. எப்படா வருவீங்க? இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? மச்சி, பச்சி இப்பதான் கிளம்பி இருக்கு. மெல்ல பேசி பக்குவமா லாஜிக்கு கூட்டிட்டு வந்துடுறேன். இன்னைக்கு அங்க அவளை நாசம் பண்ணிட வேண்டியதுதான். அப்புறம் நான் சொன்ன மாதிரி போலீஸ் ரைடுக்கு ஏற்பாடு பண்ணிடு. அவளை நாரடிச்சுன்னுடா. இதுக்காக 15 வருஷமா காத்துக்கிட்டு இருக்கேன்டா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல அவளை கூட்டிட்டு வா, அதான் முக்கியம். அதிகபட்சம் 1 மணி நேரத்துக்குள்ள லாட்ஜ்ல இருப்போம். சந்தோஷ், அப்புறம் என்னடா சொல்லு. நீ சாப்பிட்ட மிச்ச மீதி இருந்தா அப்படியே எனக்கும். நினைச்சேன் நீ கேப்பன்னு நினைச்சேன்டா. ஃபர்ஸ்ட் மெய்டன் ஓவர் எனக்கு மச்சி. அதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. உன் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா கூட கூப்பிட்டு விளையாட சொல்லிக்கோ, அதுவும் இஷ்டம். சீக்கிரம் வா மச்சி. ரொம்ப பறக்காத. அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம்டா, அங்க நான் வரும்போது நீ இருக்க கூடாது, புரியுதா? எல்லாம் புரியுதுடா, பக்காவா இருக்கும். நீ சீக்கிரம் கிளம்பி வா. ஓகே மச்சி, பாய்.
எத்தனை தடவை படிச்சு படிச்சு சொன்னாலும் நீங்க இப்படியே தான் பண்ணுவீங்களா? நீங்க திரும்பவும் எங்களெல்லாம் தவிக்க விட்டுட்டு உள்ளதான் போய் உட்கார போறீங்க. சும்மா நானே கோபத்துல இருக்கேன். ஐயா, நான் சொல்றத கேளியா. இதெல்லாம் வேணாம். உங்க மகன் மாதிரி உங்க உசுரம் அநியாயமா போயிரும். அப்புறம் எங்களுக்குலாம் யார் இருக்கா? 15 வருஷமா நான் இல்லாம நீ என்ன செத்தா போயிட்ட. இனிமே நான் இருந்து உனக்கு என்ன ஆக போகுது? நேத்துக்கே அந்த சந்துருவை கண்டம் துண்டமா வெட்டி போடணும்னு நினைச்சேன். என்னை வாடா மிதிச்ச, உன் காலை உடைக்கணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள அந்த டிரைவர் பையன் குறுக்க வந்து காரியத்தெல்லாம் கெடுத்துட்டான். இல்லன்னா இன்னைக்கு அன்னபூர்ணி வீட்டுல ஒரு இழவு விழுந்திருக்கும். அதான் மருமக சொல்றாளே, அவளே பாத்துக்கிறேன்னு. நீங்க ஏன் அந்த பிரச்சனையை இன்னும் பெருசாக்கிட்டே போறீங்க? நம்ம மருமக சொல்றதுதான் சரி. நீங்க இப்படி வெட்டுவன் குத்துவன்னு தெரிஞ்சீங்கன்னா எதுவும் சரியா வராதியா. மேல மேல நமக்கு தாயா பிரச்சனை. சொன்னா புரிஞ்சுக்கோங்கய்யா. அவதான் விவரம் தெரியாம பயப்படுறா. உனக்கு அறிவில்ல? 10 மாசம் சுமந்து பெத்தெடுத்த மகனை பறி கொடுத்துட்டோமேங்கிற வெறி இருக்கா உனக்கு? ராத்திரி எல்லாம் தூங்காம நான் அல்லாடிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடான்னா ஒன்னும் பண்ணாத சும்மா இருக்கிற. பாரு, உங்ககிட்ட நான் இப்பவே சொல்லி வைக்கிறேன். மறுபடியும் என் முன்னாடி வந்து நின்னு அதை பண்ணாத இதை பண்ணாதேன்னு ஏதாவது நீ சொல்லிக்கிட்டு இருந்த, முதல்ல உன்னை வெட்டி கூறு போட்டுட்டு தான் மறுவேலை பார்ப்பேன். என் பையன் சாவுக்கு காரணமாக இருந்த அந்த குடும்பத்தை காப்பாத்த யாரு நினைச்சாலும் சரி, முதல்ல அவங்கள வெட்டுவேன். அது நீயா இருந்தாலும் சரி, வேற யாரா இருந்தாலும் சரி. என் புள்ளைய பறி கொடுத்த சோகம் எனக்கு மட்டும் இல்லையா? அந்த குடும்பத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காக நான் சொல்லலையா. நீ அப்படி சொல்லல. ஆனா என்ன ஒண்ணும் பண்ணாதேன்னு நீ சொன்னா அந்த குடும்பத்தை நீ காப்பாத்துற மாதிரி தான். புரியுதா? உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க. நான் சொன்னா என் பேச்ச கேட்கவா போறீங்க? சந்துருவை வெளியே வரும்போது வெட்டணும், தனியா கிடைக்கும் போது போடணும்னு நினைக்கிறது எல்லாமே தப்பு. அந்த அன்னபூரணி வீட்டுக்குள்ள பூந்து வெட்டணும். அப்பதான் வேலை நடக்கும். யாரா நீங்க? வண்டியா அதுக்குள்ள எங்க போயிட்டாரு? அன்னபூரணி வீட்டுக்கு தான் போயிருப்பாரு. இவரை திருத்தவே முடியாது. இங்கதானே இருக்குன்னு சொன்னா எங்க போய் தொலைஞ்சா? இப்பதானே போன் பண்ணி பேசினா, அதுக்குள்ள நாட் ரீச்சபிள்னு வருது. எங்க போற லீலா? இப்பதானே வீட்ல கேட்டீங்க, அப்புறம் திரும்பவும் இங்க வந்து ஏன் கேக்குறீங்க? சொல்லு லீலா, எங்க போற? எத்தனை தடவை கேப்பீங்க? காலேஜ்ல வெளியே கூட்டிட்டு போறாங்கன்னு சொன்னல. ஓ, உன்னை மட்டும் தனியா கூட்டிட்டு போறாங்களா? எங்க? நீங்க ஏன் இத்தனை கேள்வி கேக்குறீங்க? சொல்லு லீலா, எங்க போற? எங்கேயா போற? உங்களுக்கு என்ன?
லீலா, நான் ரொம்ப பொறுமையா கேட்டுட்டு இருக்கேன். எங்க போற சொல்லு. ஹலோ, என்ன நீங்க பொறுமையா கேக்குறேன்னா சொல்றீங்க? நீங்க யார் முதல்ல என்ன கேள்வி கேட்க? எங்க வீட்டுக்கு வந்த கெஸ்ட் நீங்க, அவ்வளவுதான். கொஞ்சம் இடம் கொடுத்துட கூடாதே? நான் எங்க வேணா போவேன் வருவேன், அதுல நீங்க கேட்காதீங்க. இங்க பாரு, என் பொறுமைக்கு ஒரு லிமிட் இருக்கு. தயவு செஞ்சு நான் நார்மலா பேசும்போதே சொல்லிடு. இப்போ எங்க போயிட்டு இருக்க? நானும் பாத்துட்டே இருக்கேன், நீங்க என்ன ஓவரா போயிட்டு இருக்கீங்க? முதல்ல உங்க லிமிட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நான் சூரிய வம்சத்தோட பொண்ணு. நிறுத்தடி. என்ன சூரிய வம்சத்தோட பொண்ணு? வாய் கிளிய சூரிய வம்சத்தோட பொண்ணுன்னு மட்டும் சொன்னா பத்தாது, அது நடத்தையிலும் இருக்கணும். நானும் பொறுமையா கேட்டுட்டே இருக்கேன், ஒழுங்கா பதிலே சொல்ல மாட்டேங்கிற. நீ சொல்றபடியே வச்சுக்கலாம். நான் யாரோ ஒருத்தி தானே, உண்மைய சொல்றதுல உனக்கு என்ன? ஏன் மென்னு முழுங்கி பதில் சொல்லிட்டு இருக்க? காலேஜ்ல வெளியில கூட்டிட்டு போறாங்க, அப்ப மத்தவங்களா எங்க? ப்ரொஃபசர்லாம் எங்க? நீங்க தனியா பசங்களா போறீங்களா? சரி வா வா, காலேஜ் போய் கேக்கலாம் எங்க கூட்டிட்டு போறாங்கன்னு. இல்லனா நீ போற இடத்துக்கு நானும் வருவேன். வாடி வா வா. ஏன் என்ன போட்டு இப்படி பாடப்படுத்துறீங்க? நான் மேஜர், ஏன் இஷ்டப்படி நான் என்ன வேணா செய்வேன். உங்க வேலை என்னவோ அதை மட்டும் நீங்க பாருங்க. ஓ மேஜரா? மேஜர்னு இப்படி திமிரா பதில் சொல்ல தெரியுதுல்ல. வீட்ல கேக்கும்போது ஏன் காலேஜ்ல கூட்டிட்டு போறாங்கன்னு போய் சொல்லிட்டு வந்த. அப்போ நீ மைனரா இருந்தியா? இந்த பார்க்குக்கு வந்த உடனே மேஜர் ஆயிட்டியா? தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்காதீங்க. உங்க கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நீங்க யாரோ நான் யாரோ? எங்க வீட்டுக்கு எத்தனையோ பேர் வருவாங்க, அதுல நீங்களும் ஒருத்தவங்க தான். அதுக்கு மேல நீங்க யாரும் கிடையாது.